செய்யறது தப்புன்னு தெரியும் இல்லையா, எல்லாமே தெரியும். ஆனாலும் அந்த பாவம் அவங்களை எப்படி காட்டுது? இல்ல இல்லன்னு சொல்லு. அது குடிப்பாங்க. நான் குடிக்கலையே, பாத்துருக்கீங்களா? அதான் சொல்லுவாங்க. அதான் சொல்றாரு, அது எப்படி நீ என்னிடத்தில், அதாவது என் மாமிசத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை இல்லை என்று நான் அறிந்திருக்கேன். பொய் சொல்றான்னு தெரியும், தப்பு பண்றான்னு தெரியும் இல்லையா, நான் பண்றது எல்லாமே குற்றம்னு தெரியும். இருந்தாலும் நான் அறிந்திருக்கிறேன், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதே என்னிடத்தில். ஆனா விருப்பம் இருக்குது, இப்படியெல்லாம் வாழணும் செய்யணும்னு முடிவு எடுக்கிறேன். ஆனால் அந்த முடிவுக்கு என் செயல்பாடு நானும் என்ன பண்ணல, ஒத்து போக முடியறது இல்லையே. எல்லா மனிதனுக்கு இது நடக்கக்கூடிய விஷயம். தீர்மானம் எடுப்புங்க. நான்லாம் எத்தனை முறை வசனம் தெரியாதுக்கு முன்னாடி எல்லாம் சும்மாவது போய் தேவ சமூகத்தில் முட்டி போட்டு, ஆண்டவரே நான் இது மாதிரி செய்ய மாட்டேன், ஆண்டவரே மன்னிச்சிருங்க அப்படிலாம் சொல்லுவேன் பாருங்க இல்லையா. திரும்ப திரும்ப அந்த காரியத்தை செய்ய வைக்கும். ஏன்? பாவத்தின் சோபம் என்னவோ அது தன்மை வேலை வெளிப்படும். அதெல்லாம் பார்ப்போம். பாவம் இவங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு, ஆனா உள்ள ஒருத்தன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறானே, என்ன செய்யறது? பாவத்தில் இன்னும் முழுகுறாங்களே, இன்னும் சுயநலமா இருக்கிறாங்க, உலகத்தை விட மோசமா போயிட்டு இருக்கிறாங்களே.